பொதுவாக பார்த்தீங்கன்னா, இப்போ என்னுடைய ஜாதகத்துக்கு நான் பிறக்கும்போதே என்னுடைய ஜாதகம் கணிக்கப்பட்டது. இதை பரிகாரங்கள் மூலம் மாற்றுறதுக்கு வாய்ப்பு இருக்கா? அதுக்காக தான் நான் அந்த கர்மா அப்படின்ற ஒரு விஷயம் சொன்னேன். நான் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா, அந்த 3 விதமான கர்மாக்கள் இருக்கிறது. நம்ம பிறந்த போதே நம்மளுடைய ஜாதகத்தில் சில விஷயங்கள் குறிக்கப்பட்டிருக்கிறது. அந்த குறிக்கப்பட்டிருக்கக்கூடிய விஷயங்கள் நம்ம சரி செய்ய முடியுமா, சரி செய்ய முடியாதா அப்படிங்கிறதும் குறிக்கப்பட்டிருக்கும். ஒரு நபர் பார்த்தோம்னா, பணம் ஒரு வெளியில் கொடுத்துருந்தாங்க. ஆல்மோஸ்ட் ரைட் ஆஃப் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயம். இது ரைட் ஆஃப்னு சொல்லிட்டாங்க, ஏதாவது பண்ண முடியுமா அப்படின்ற மாதிரியான விஷயமாக தான் எங்கிட்ட கேட்டிருந்தாங்க. முடிந்த கதை. ஆமாம். என்னால் எனக்கு நம்பிக்கை இல்லை, எங்களுக்கு 200% கொடுக்க மாட்டேன், உன்னால் என்ன பண்ணுறியோ பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டான். ஸோ அப்போ பார்த்தோன்னா கார்த்தவீர்யார்ஜுன ஹோமம் ஒன்று பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு. ஒரே வாரத்தில் அவங்களுக்கு கிட்டத்தட்ட அது ஆஃப் ஆஃப் தி அமௌண்ட் அவங்களுக்கு திரும்பி வந்தது. 56 லட்சமோ 60 லட்சமோ என்னமோ கொடுத்துருந்தாங்க. 28 லட்சம் வந்தது. ஒரு குழந்தை, அந்த குழந்தை அந்த யூஎஸ்லேருந்து பார்ப்பாங்கன்னு சொல்லி ஐசியூலேருந்து பார்த்தது அந்த குழந்தைக்குமே பார்த்தோம்னா மிருத்யஞ்ச ஹோமம் ரொம்ப ரொம்ப அவங்க கண்டிஷன் ஒர்ஸ்ட்டாக இருந்தது. அதுக்கு ஹோமம் பண்ணிவிட்டு அது கிட்டத்தட்ட ஒரு 2 to 3 days அவங்க எல்லாமே அவங்க அம்மா அப்பா பார்த்துட்டு அதுக்கப்புறம் அங்கேருந்து இங்கே வந்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு போனாங்க. பசுவிற்கு பண்ணுங்க, மனிதர்களுக்கு நிறைய நீர் தானம் பண்ணுங்க. பசுக்கு கொடுக்கும்பொழுது காலில் செருப்பு இல்லாமல் அதோடைய எச்சில் இருக்கு இல்லையா, அதோடைய உமிழ்நீர் நம் கைகளில் படுவது ரொம்ப ரொம்ப நல்லது. செவ்வாய்க்கிழமை அப்படின்றது நம்ம சாம்பார் சாதம் கொடுக்கறது மூலமாக நமக்கு தொடர்ந்து இந்த தானங்கள்லாம் எவ்வளவு பேருக்கு கொடுக்கணும், எவ்வளவு நாட்கள் கொடுக்க வேண்டும் அப்படிங்கிறதெல்லாம் நம்மளுடைய பிரச்சனைகள் எவ்வளவு நாள் ஆகுதுன்றதுதான். ஈவன் வழக்குகளுக்கு, சொத்து சம்பந்தமான பிரச்சனைகளுக்கு எல்லாருக்குமே இந்த சாம்பார் சாதம் நம்ம தானம் செஞ்சால் அதற்குண்டான பலன் கிடைக்கும். அதாவது நிறைய பேருக்கு நமக்கு தானம் செய்யும் பொழுது அதிகப்படியான நபர்களுடைய பிளெஸிங்ஸ் நமக்கு கிடைக்குது. இந்த தானம் அப்படின்ற விஷயத்தை பொறுத்த வரைக்கும் எலுமிச்சம்பை சாதம் கொடுக்கறது வியாழக்கிழமையில் ரொம்ப நல்ல ஒரு பலன் தரக்கூடியதாக இருக்கும். பசுமாட்டுக்கு பார்த்தீங்கன்னா மஞ்சள் வாழைப்பழம் கொடுக்கறது, சக்கரை பொங்கல் கொடுக்கறதெல்லாம் நல்ல ஒரு பலன் தரக்கூடியதாக இருக்கும். பொதுவாக வியாழக்கிழமை நம்ம ரொம்ப ரொம்ப முக்கியமாக பண ரீதியான விஷயத்திற்கு யூஸ் பண்ணிக்கலாம். பெண்கள் இந்த வியாழக்கிழமையில் இந்த விஷயத்தை செஞ்சாங்கன்னா அவங்களுக்கு நல்ல கணவர்கள் கிடைப்பாங்க. ஜுவல்லரி நிறைய பேர் தங்கம் அப்படின்னோடனே குருன்னு நினைப்பாங்க. தங்கம் குரு தான். உண்மையாக சொல்ல போனோம்னா தங்கம் விட இந்த டின்னு சொல்கிறோம்ல, ஈயம் தான் குரு. தங்கத்துக்கும் நம்ம குருவை எடுத்துக்கிறோம். தங்கத்தை பார்த்தீங்கன்னா நம்ம சூரியனுக்கும் எடுத்துப்போம், குருவுக்கும் எடுத்துப்போம். ஆனால் மெயினாக தங்கத்தை முழுமுதமாக ஃபுல்லாக நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும்னா நம்ம சூரியனுக்கு தான் கொடுக்கணும். வணக்கம். நமஸ்காரம். பொதுவாக பார்த்தீங்கன்னா, இப்போ என்னுடைய ஜாதகத்துக்கு நான் பிறக்கும்போதே என்னுடைய ஜாதகம் கணிக்கப்பட்டது. இதை பரிகாரங்கள் மூலம் மாற்றுறதுக்கு வாய்ப்பு இருக்கா? அதுக்காக தான் நான் அந்த கர்மா அப்படின்ற ஒரு விஷயம் சொன்னேன். நான் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா, அந்த 3 விதமான கர்மாக்கள் இருக்கிறது. நம்ம பிறந்த போதே நம்மளுடைய ஜாதகத்தில் சில விஷயங்கள் குறிக்கப்பட்டிருக்கிறது. அந்த குறிக்கப்பட்டிருக்கக்கூடிய விஷயங்கள் நம்ம சரி செய்ய முடியுமா, சரி செய்ய முடியாதா அப்படிங்கிறதும் குறிக்கப்பட்டிருக்குன்னு வச்சுக்கோங்களேன். உதாரணத்திற்கு அதனால தான் நம்ம அது பரிகாரத்துக்கு உட்பட்டதா உட்படலையா அப்படிங்கிறத முதல்ல பார்ப்போம். அப்படி இருந்து ஜாதகத்தில் நம்ம பார்க்க முடியும். நம்ம பாஸ்ட் லைஃப்ஸ் பார்க்கலாம், எல்லா விஷயமுமே பார்க்கலாம். அது ஒரு ப்ளூ பிரிண்ட் நமக்கு பார்க்க தெரியணும். அது பார்க்க தெரிஞ்சதுன்னா பார்க்கலாம். ஜஸ்ட் ராசி நாமசத்தை மட்டும் பரிகாரம் பண்ணால் செல்லுபடி ஆகும் ஆகாதுங்கிறது கண்டிப்பான முறையில் தெரிஞ்சிடும். பரிகாரத்துக்கு உட்பட்ட கர்மாக்கள்ல இருக்காரா இல்லையா அப்படிங்கிறது தெரிஞ்சிடும். இது ஒரு விஷயம். இதுல இன்னும் நம்ம கொஞ்சம் எளிதாக புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் பார்த்தீங்கன்னா, இப்போ உங்களுக்கு நம்ம ஜாதகத்தை எடுக்கிறோம். இப்போ நீங்க சொன்னீங்க ஒருத்தருக்கு லவ் மேரேஜ்னு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். நமக்கு ஜாதகத்தில் பிறந்த உடனே தெரிஞ்சிடும் அது லவ் மேரேஜ்னு. ஆனால் அந்த குழந்தை போய் உடனே அது கல்யாணம் பண்ணிக்க போகிறது இல்லை. அது அந்த டைம் ஆகணும் இல்லையா? அப்போ அந்த பீரியட் வரும். அப்போ அந்த பீரியட் எந்த டைமில் வருது? சில குழந்தைகளுக்கு பார்த்தோன்னா 16-17 வயசில் அந்த பீரியட் வந்துடும். அந்த 16-17 வயசில் தவறான முடிவுகள் சில குழந்தைகள் எடுக்கும். சில குழந்தைகள் 25-30 வயசு அந்த மாதிரியான விஷயமா போகும். சில பேருக்கு நபர்களுக்கு பார்த்தோன்னா அது முதல்ல திருமணம் நடந்ததுக்கு அப்புறம் அது அமையும். அது மாதிரியான ஒரு விஷயமாகவுமே இருக்குது. ஸோ அப்போ இது மாதிரி தான் இப்போ எப்போ ஃப்ரூட்டிஃபை ஆகும் அப்படின்ற விஷயத்தை அந்த ஜாதகத்தில் நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இந்த டைமில் ஆகும். ஜாதகத்தில் நம்ம பிறந்த உடனே எல்லாமே இருக்கும். பித்ருதோஷம் புத்திரதோஷம் எல்லாமே இருக்குது. பிறந்த குழந்தைக்கு என்ன போய் பித்ருதோஷம் அது என்ன பண்ண போகுது அப்படின்னா அதுதான் பூர்வ ஜென்ம கர்மா அப்படின்ற மாதிரியான விஷயம். இந்த ஜோதிடத்தை எங்கே படிச்சிங்க நீங்கள்? எனக்கு டெல்லியில் ஒரு ஷர்மான்னு ஒருத்தர் இருந்தார், விகே சர்மா அப்படின்னு சொல்லிட்டு. அவர் இல்லை இப்போ ஸ்னோமோ. அவர் மூலமாக தான் இந்த தந்திர மார்க்கத்தில் இருக்கக்கூடிய இந்த விஷயங்கள் எல்லாம் தெரிஞ்சது. மந்திரங்களோ அல்லது அந்த பாடங்களோ அல்ல, இந்த ஜோதிட ரீதியான இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் அவர் மூலமாக தான் இருந்தது. அதுக்கப்புறம் வேறு நிறைய குருகள் முதல்ல ஆரம்பத்தில் யாராவது 1-2 பேர் இருப்பாங்க. அதுக்கப்புறம் நம்மளுக்கு த்ரூ புக்ஸ் அண்ட் அதர் அது மாதிரியாக தான் போகிற மாதிரியான ஒரு விஷயமாக தான் இருக்கும். ஏன்னா நாம் பண்ணின காலத்துலேயுமே கூட யாருக்குமே அந்த ஒரு குருகுலம் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயமாக இல்லை. இது கொஞ்சம் இங்கே சவுத்தில் ரொம்ப ரேராகவுமே இருந்தது. நிறைய நபர்கள் பார்த்திங்கன்னா லக்ஷ்மணன் ஒருத்தர் இருக்கார், கூகுளில் பார்த்தா கூட இருக்கும் அவருடைய பேர்.
ஸோ அவர் வந்து ஒரு புக்கு, இங்கிலீஷ் புக்கு எழுதியிருந்தார் இந்த தந்த்ராஸ் மந்த்ராஸ் பற்றியெல்லாம். அதை வச்சு அதை படித்து அதில் இருக்கிறத தான் நிறைய பேர் சொல்லிக்கிட்டு இருக்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலையாகவும், அதில் வந்து இப்போ தாந்திரிகம் அப்படின்ற மாதிரியான விஷயமாகவும் போட்டாங்க. யாருக்கும் அந்த தாந்திரிகம் அப்படின்னா அதோடைய கிளைகள் எவ்வளவு இருக்கிறது, எவ்வளவு தந்திர மார்க்கங்கள் இருக்கின்றன, எவ்வளவு தந்திர கிரந்தங்கள் இருக்கின்றன அப்படின்ற மாதிரியான விஷயத்தையும் புரிந்து கொண்டு, எல்லாத்தையும் படித்து ஒருத்தங்க வந்து ஃபுல்லாக இதாக்கிட முடியாது. பட் அட்லீஸ்ட் நமக்கு அதை பேசிக்காக புரிஞ்சிக்கக்கூடிய தன்மை, அந்த பேஸ் இருக்கணும் இல்லையா, அந்த ரூட் இருக்கணும் இல்லையா, அது இருக்கிற மாதிரியான விஷயம். நீங்கள் உங்களை பொறுத்த வரைக்கும் பல பேருக்கு பரிகாரம் சொல்லியிருப்பீங்க. அந்த அனுபவங்களில் உங்களால் மறக்க முடியாத ஒரு அனுபவம் அப்படின்னு எதை சொல்லலாம்? ஒரு நபர் வந்து பார்த்தோம்னா பணம் ஒரு வெளியில் கொடுத்துருந்தாங்க. பணம் வெளியில் கொடுத்துட்டு அது வந்து ரைட் ஆஃப், ஆல்மோஸ்ட் ரைட் ஆஃப் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயம். இது ரைட் ஆஃப்னு சொல்லிட்டாங்க, ஏதாவது பண்ண முடியுமா அப்படின்ற மாதிரியான விஷயமாக தான் வந்து எங்கிட்ட கேட்டிருந்தாங்க. முடிந்த கதை. ஆமாம். என்னால் எனக்கு வந்து நம்பிக்கை இல்லை, எங்களுக்கு 200% கொடுக்க மாட்டேன், உன்னால் என்ன பண்ணுறியோ பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டான். நாங்கள் இருக்கக்கூடிய சூழ்நிலையுமே வந்து அவங்கக்கிட்ட போட்டி போட்டு அவங்கக்கிட்ட வந்து சண்டை போட்டு வாங்கக்கூடிய சூழ்நிலையில் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்போ வந்து பார்த்தோன்னா கார்த்தவீரியார்ஜுன ஹோமம் ஒன்று பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு. ஏன்னா கார்த்தவீரியார்ஜுன ஹோமத்துக்கு வந்து நம்மளுடைய கிரந்தங்களில் என்ன சொல்லியிருக்குன்னா, கெட்டு போனதுன்னா துளைந்தது, நம்ம வாழ்க்கையிலிருந்து துளைந்தது. அது துளைந்து இருக்கக்கூடியது வந்து செல்வமாக இருக்கலாம், பதவியாக இருக்கலாம், பெயராக இருக்கலாம், அல்லது நமக்குள்ளே இருக்கக்கூடிய நபர்கள் யாராவது வந்து வீட்டை விட்டு ஓடி போயிட்டாங்க, அதில் காணாமல் போயிட்டாங்க அப்படிங்கிற மாதிரியான விஷயமா இருக்கலாம். எதுவாக இருந்தால் பணம் கொடுத்த பணம் திரும்பி வரலை அப்படின்னு. ஸோ அது மாதிரியான ஒரு விஷயமாக இருந்ததுன்னா இதுக்கு வந்து இந்த ஹோமம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்போ அந்த ஹோமம் ஒன்று பண்ணினோம். பண்ணும்பொழுதே வந்து முதல்ல வந்து ட்ரை பண்ணுறோம், அவ்வளோதான். இது வந்து உடனே கிடைக்குமா கிடைக்காதுன்னா நீங்களே ரைட் ஆஃப்னு சொல்லிட்டீங்க, நமக்கு தெரியாது அப்படின்னு. ஸோ அப்படின்ற மாதிரியான முயற்சியாக அதை செய்தோம். ஒரே வாரத்தில் அவங்களுக்கு கிட்டத்தட்ட அது ஆஃப் தி அமௌண்ட் அவங்களுக்கு திரும்பி வந்தது. 56 லட்சமோ 60 லட்சமோ என்னமோ கொடுத்துருந்தாங்க. 28 லட்சம் வந்தது. ஸோ அடுத்ததுக்கும் பண்ணலாம் அப்படின்ற மாதிரியான விஷயமாக அவங்க கேட்டிருந்தாங்க. முதல்ல இது கொஞ்சம் பொறுமையாக இருக்கட்டும், இது ஏதாவது நீங்கள் இது பண்ணிக்கோங்க அப்படின்ற மாதிரியான விஷயமாக சொன்னது. இன்னொன்று வந்து பார்த்தோம்னா அக்னி மார்க்கமாக தான் சொல்கிறேன். இப்போ நம்ம சாதாரணமான பரிகாரங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம நிறைய சொல்லலாம்னு வச்சுக்கோங்களேன். ஒரு மனிதன் அன்றாடம் அவர் வாழ்க்கையில் அதை வந்து பரிகாரம் அப்படின்னு நம்ம நினச்சிக்காம சாதாரணமாக செய்ய வேண்டிய விஷயங்கள்லேயே ஏகப்பட்ட பலன்கள் நம்ம அடைய முடியும். அது மாதிரி எல்லாம் இருக்குது. ஆமாம். அப்போ இன்னொருத்தர் பார்த்தீங்கன்னா ஒரு குழந்தை, அந்த குழந்தை அந்த யூஎஸ்ல இருந்து பார்ப்பாங்கன்னு சொல்லி நான் ஐசியூல இருந்து பார்த்தது. அந்த குழந்தை, அந்த குழந்தைக்குமே வந்து பார்த்தோம்னா மிருத்யுஞ்சய ஹோமம் ரொம்ப ரொம்ப அவங்க கண்டிஷன் ஒர்ஸ்ட்டாக இருந்தது. அதுக்கு வந்து ஹோமம் பண்ணிவிட்டு அது கிட்டத்தட்ட ஒரு 2 to 3 days அவங்க எல்லாமே அவங்க அம்மா அப்பா பார்த்துட்டு அதுக்கப்புறம் அங்கேருந்து இங்கே வந்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு போனாங்க. அங்கேருந்து இந்த குழந்தையை காட்டுறதுக்காக வந்திருந்தாங்க. அது மாதிரியான விஷயங்கள் எல்லாமே நிறைய நடந்திருக்கின்றன. நிறைய சொல்லலாம். நம்ம வந்து ஹோமங்கள் மூலமாக தான் இல்லை, இப்போ ஜஸ்ட் இமீடியட்டாக இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் நடந்தது அப்படின்றதுனால. ஏன்னா அந்த கார்த்தவீரியார்ஜுன ஹோமம் அந்த பணம் உடனே திரும்பி வரும்னு எனக்கே சொல்லப்பட்டிருக்கிறது. நம்ம வந்து இறை வழிபாடு செய்கிறோம், நாம் ஆத்மார்த்தமாக எவ்வளவோ இதாக பண்ணுறோமோ அது மாதிரியான விஷயமா பண்ணுறோம். அட் த சேம் டைம் இது சொன்னா உடனே ஒரு வாரத்திலேயே 4 நாளில் 10 நாளில் வந்துடும் அப்படின்னுலாம் நம்ம சுத்தமாக எதிர்பார்க்கவே இல்லை. அப்படிலாம் நடந்தது. அந்த விஷயம் நடந்தது. பொதுவாக இந்த பரிகாரங்கள் மூலம் எந்தெந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் தீர்வு காணலாம் வாய்ப்பு இருக்குது? இப்போ பரிகாரம் அப்படிங்கிற ஒரு விஷயம் பார்த்தோம்னா நம்ம மெயினாக ஒரு விஷயம் சொல்லுவோம். நம்ம வந்து 6, 8, 12 அப்படின்ற மாதிரியான விஷயத்தை நம்ம வந்து ஜோதிடத்தில் நம்ம சொல்லக்கூடியது. ஸோ அப்போ இதில் வந்து பொதுவாக நமக்கு வந்து ஒன்றில் கடன் ஏற்படக்கூடியதாக இருக்கும், அல்லது நோய்வாய்ப்படக்கூடியதாக இருக்கும், அல்லது சரிவு ஏற்படக்கூடியதாக இருக்கும், அல்லது வந்து ஹாஸ்பிட்டல் போய் படுப்போம் அப்படின்ற மாதிரி ஒரு ஜென்ரலாக ஒரு சமரைஸ் பண்ணி சொல்லிட்டேன் நான். ஸோ இந்த விஷயத்திற்கெல்லாம் நம்ம வந்து செய்யணும் அப்படின்னா இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்மகிட்டேருந்து ஏதோ ஒரு விஷயம் போய் தான் ஆகணும் அப்படின்ற மாதிரியான ஒரு சூழ்நிலையாக. ஸோ அப்போ அந்த போய் தான் ஆக வேண்டும் என்பதை நம்ம அன்றாடம் வாழக்கூடிய வாழ்க்கையின் மூலமாக, தானங்களின் மூலமாக சரி செய்யலாம். தான வகைகள்லேயே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3000க்கும் மேற்பட்ட தான வகைகள் நம்மளுடைய புராதன கிரந்தங்களில் இருக்கின்றன. இவ்வளவு விதமான தானங்கள் செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதெல்லாம் நம்மளால் செய்ய முடியலனாலும் சிம்பிளாகவே நம்ம வந்து சில தானங்கள் மூலமாக செய்துக்கலாம்னு வச்சுக்கோங்க. இந்த தானம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து மிருகங்களுக்கும் பண்ணலாம், மனிதர்களுக்கும் பண்ணலாம். குறிப்பாக வந்து பசுவிற்கு பண்ணுவது ரொம்ப ரொம்ப அதிகமான ஒரு பலன் தரும். நான் எப்போவுமே சொல்லக்கூடிய ஒரு விஷயம், பசுவிற்கு பண்ணுங்க, மனிதர்களுக்கு நிறைய நீர்தானம் பண்ணுங்க. அதே மாதிரி வந்து பார்த்தோம்னா நீர்தானம், அந்த குடிநீர் கொடுக்கறது அப்படின்ற மாதிரியான விஷயமாக பசுக்கு கொடுக்கும்பொழுது காலில் செருப்பு இல்லாமல் அதோடைய எச்சில் இருக்கு இல்லையா, அதோடைய உமிழ்நீர் நம் கைகளில் படுவது ரொம்ப ரொம்ப நல்லது. ஆமாம். ஸோ அப்போ தரையில் அப்படி போட்டுட்டு வராமல் நம்மளோட கையிலேருந்து அதுக்கு கொடுத்து அதை அப்படியே எடுத்துக்கிட்டு சாப்பிட்ற மாதிரியான ஒரு விஷயமா அதை பண்ணுறதெல்லாம் ரொம்ப விசேஷம். ஸோ இப்போ நான் சொல்லக்கூடிய விஷயங்களில் வந்து அவங்க எந்த மாதிரியான ஒரு அமைப்பாக இருந்தாலுமே செய்யலாம். மனிதர்களுக்கு செய்யணும்னு நினச்சா செய்யலாம், அல்லது மிருகங்களுக்கு இந்த மாதிரி பசு இருக்கோ அல்லது காக்கைக்கோ அப்படின்னு. சண்டே பார்த்தீங்கன்னா சப்பாத்தி இருக்கு இல்லையா, சப்பாத்தி வந்து உங்களுக்கு நல்லெண்ணெயில் துவச்சு போட்டு அதில் வந்து நல்லெண்ணெயில் பண்ணணும், சுத்தமான நல்லெண்ணெயில் பண்ணிட்டு அதை வந்து மனிதர்களுக்கு கொடுக்கறது அப்படின்ற மாதிரியான விஷயம். அதுக்கு நம்ம வந்து அது தொட்டுக்கிறதுக்கு ஏதாவது வைப்போம் இல்லையா, அந்த சைட் டிஷஸ் எல்லாம் அதெல்லாம் வச்சு தண்ணியோட எப்போ வந்து எந்த தானம் பண்ணும்போது நீரோடு சேர்த்து கொடுக்குறது. பசுவுக்கு நம்ம வந்து அது மாதிரி கொடுக்க முடியாது.
சாதாரணமாக அப்படியே கொடுத்துட வேண்டியது அந்த மாதிரியான விஷயமா. ஸோ அது வந்து ஞாயிற்றுக்கிழமைகளில் செய்வது. ஞாயிற்றுக்கிழமைகளில் அப்படி செய்யக்கூடிய அந்த சப்பாத்தியை பிச்சு நம்ம வந்து காக்காய்களுக்கு போடலாம். ஸோ அந்த காக்காய்களுக்கு வந்து ஞாயிற்றுக்கிழமைகளில் சப்பாத்தி போட்டுட்டு வருவதுமே கூட வந்து பார்த்திங்கன்னா பெருமளவு நம்மளுடைய கர்மா களையிறதுக்கும் அப்டக்கல்ஸ் எல்லாம் ரிமூவ் ஆகிறதுக்குமே ஒரு ஹெல்ப் பண்ணும். ஸோ இப்போ இந்த சப்பாத்தி கொடுக்கறதுனால, சண்டே அன்னைக்கு சப்பாத்தி கொடுக்கறதுனால என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டால், நமக்கு அரசு ரீதியான பிரச்சனைகள் ஏதாவது இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த அரசு ரீதியான பிரச்சனைகள் சரியாகும். அரசு ரீதியாக நமக்கு ஏதாவது ஒரு நல்லது நடக்கணும்னா நடக்கும். கவர்மெண்ட் ஜாப் எழுதுறேன் அதுக்காக போகணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கெல்லாம் அந்த மாதிரியான விஷயம் நடக்கும். ஆஃபீஸ்லேயே பார்த்தோம்னா நம்மளுடைய ஆஃபீஸில் நம்மளுடைய ஒரு பாஸ் வந்து நம்மளை சரி வேற நடத்தலை அப்படிங்கிற மாதிரி இருந்தால் அந்த விஷயங்கள் சரியாகும். அதே போல் நமக்கே ஒரு லீடர்ஷிப் குவாலிட்டி அப்படின்ற மாதிரியான விஷயம் வரும். அதே போல் வந்து நமக்கு ஒரு ப்ரொமோஷனுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம், ஒரு டிரான்ஸ்ஃபருக்காக, ஒரு இன்க்ரிமெண்ட்டுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்ற மாதிரி தான் நடக்கும். ஜாப் கிடைக்கும், வேலை கிடைக்கல, அது மாதிரியான விஷயங்கள் இதெல்லாமே வந்து ஒரு கார்மிக் பாண்டேஜஸ் அவங்களுக்கு இருந்ததுன்னா அதன் மூலமாக இப்படி செய்கிறதுனால அவர்களுக்கு சரியாகக்கூடிய ஒரு வாய்ப்புகள் கண்டிப்பான முறையும். திங்கட்கிழமை அப்படின்னு பார்த்தோன்னா தயிர் சாதம், அது 2 பேருக்கு தயிர் சாதம் கொடுங்கன்னு சொல்லுவேன். ஸோ 2 பேருக்கு தயிர் சாதம் வாட்டர் பாட்டிலோட கொடுங்க அப்படின்ற மாதிரி. அவர்கள் மனிதர்களுக்கு கொடுக்கும்பொழுதுமே காலில் செருப்பு இல்லாமல் தான் கொடுக்க வேண்டும். பொதுவாக உணவு உண்பதே காலில் செருப்பில்லாமல் தான் உண்ண வேண்டும்னு நம்ம வந்து நிறைய பேர் ஷூக்கு பழகிட்டாங்க அப்படின்ற மாதிரியான விஷயமாக அது சாத்தியம் இல்லாத காரணமாக இருக்குது. ஹோட்டலில் சாப்பிட்றதும் அதிகமாக இருக்கிறதுனால நம்ம அங்கங்கே செருப்பு கட்டி விட்டுறது அது பண்ணுறதில்ல நிறைய பேர். ஸோ அப்போ அந்த திங்கக்கிழமையிலே கொடுக்குறாங்க இல்லையா, திங்கக்கிழமையில் 2 தயிர் சாதம் அப்படின்ற மாதிரியான 2 தயிர் சாதத்தில் ஏதாவது ஊறுகாய் ஏதாவது வச்சுட்டு அவங்களுக்கு அது மாதிரியான விஷயமாக கொடுக்கணும். இது எல்லாமே யாசகம் பெறுவோருக்கு தான் கொடுக்கணும். என்னன்னா நிறைய பேர் வந்து இந்த மாதிரியான ஏதாவது மீனுக்கு உணவு போடுங்க, இல்லை நாய்க்கு உணவு போடுங்கன்னு சொன்னோன்னா எங்கள் வீட்டு நாய்க்கு போட்டுமா, எங்கள் வீட்டு மீனுக்கு போடட்டுமான்னு கேட்குறாங்க. ஸோ அது மாதிரியான விஷயமாக அது பண்ணக்கூடாது. ஏன்னா அது நமக்கு கடமை, அது டியூட்டி. இது வந்து யாசகம் பெறக்கூடிய அது போடுங்க, அதை தாண்டி போட வேண்டியது இருக்குது. அதுதான். ஸோ அப்போ செவ்வாய்க்கிழமை அப்படின்ற மாதிரியான விஷயமாக எடுத்தோம் என்றால் சாம்பார் சாதம் கொடுக்குறது வந்து நல்ல ஒரு பலன் தரக்கூடியதாக இருக்கும். பருப்பு வடை ஏதாவது வேணுன்னா பருப்பு வடை வச்சுட்டு சாம்பார் சாதம் வந்து கொடுக்குற மாதிரியான விஷயம் இது செவ்வாய். இப்போ திங்கக்கிழமை இந்த மாதிரியான தயிர் சாதம் கொடுக்கறது மூலமாக உங்களுக்கு பார்த்தீங்கன்னா மன ரீதியான பிரச்சனைகள் எல்லாமே மனத்தெளிவு அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயமாக உண்டாகும்னு வச்சுக்கோங்களேன். மனத்தெளிவு உண்டாகும். வீட்டில் சண்டை சச்சரவுகள் இருந்தாலும் அந்த விஷயங்கள் நீங்கும். நமக்கு வந்து தாயுடனான அந்த ஒரு அன்பு அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் மேம்படக்கூடியதாக இருக்கும். இது எல்லாமே நமக்கு வந்து இன்லாஸ் கூட இருக்கக்கூடிய இஷ்யூஸ் எல்லாம் கொஞ்சம் சார்ட் அவுட் ஆகும். இதெல்லாம் வந்து திங்கக்கிழமையில் செய்கிறதுனால நடக்கும். செவ்வாய்க்கிழமை அப்படின்றது நம்ம வந்து சாம்பார் சாதம் கொடுக்கறது மூலமாக நமக்கு வந்து தொடர்ந்து இந்த தானங்கள்லாம் எவ்வளோ பேருக்கு கொடுக்கணும், எவ்வளவு நாட்கள் கொடுக்க வேண்டும் அப்படிங்கிறதெல்லாம் நம்மளுடைய பிரச்சனைகள் எவ்வளோ நாள் ஆகுதுன்றது தான். பொதுவாக தானம் அப்படிங்கிறது நம்ம வாழ்நாள் முழுவதுமே கொடுத்துக்கிட்டு இருக்கலாம். ஒன்றும் பிரச்சனை, இன்னொன்று உங்களால் எவ்வளோ முடியுமோ அவ்வளோதான். ஆமாம், நம்மளை ஒருத்தர்னா ஒருத்தர், நிறைய பேர்னா நிறைய பேர் மாதிரியான விஷயம். அப்போ செவ்வாய்க்கிழமை இந்த மாதிரி கொடுக்கறது மூலமாக உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கடன் பிரச்சனைகள் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் எல்லாமே ஒரு முடிவுக்கு வரும். அதற்கு ஒரு வழி பிறக்கும் அப்படின்னு சொல்லலாம். அதே போல் வந்து யார்ட்டையாவது பணம் யாராவது நம்மக்கிட்ட வாங்கிட்டு போயிட்டு அவங்க திருப்பி தராமல் இருக்கிறாங்க, கொஞ்சம் சின்ன சின்ன அமௌண்ட்டாக தான் இருக்குது அப்படின்ற மாதிரி இருந்தால் அதுக்கெல்லாம் ஒரு தீர்வு கிடைக்கக்கூடியதாக இருக்கும். நோய்கள் புதுசாக ஏதாவது ஒரு நோய்கள் அடிக்கடி வந்துக்கிட்டே இருக்குது அப்படின்ற மாதிரி இருந்தால் அந்த ஒரு விஷயத்திற்கு ஒரு தீர்வு கிடைக்கிற மாதிரியான விஷயமா இருக்கும். ஈவன் வழக்குகளுக்கு, சொத்து சம்பந்தமான பிரச்சனைகளுக்கு எல்லாருக்குமே இந்த சாம்பார் சாதம் வந்து நம்ம வந்து தானம் செஞ்சால் அதற்குண்டான பலன் கிடைக்கும். அதாவது நிறைய பேருக்கு நமக்கு தானம் செய்யும் பொழுது அதிகப்படியான நபர்களுடைய பிளெஸிங்ஸ் நமக்கு கிடைக்குது. அந்த ஒரு விஷயமே நம்ம வந்து யோசிக்கணும். இதற்கு வந்து சிலருக்கு நம்பிக்கை எவ்வளோ விதைக்கிறீங்களோ அவ்வளோ பலன். ஏன்னா சிலர் இதை நம்பலாம், நம்பாமல் போகலாம். அப்போ எவ்வளோ பேருக்கு நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ தானம் செய்கிறோமோ அவ்வளோக்கு எவ்வளோ பிளெஸிங்ஸ், அப்போ பிளெஸிங்ஸ் எவ்வளோக்கு எவ்வளோ நமக்கு கிடைக்குதோ அவ்வளோக்கு எவ்வளோ உண்டான பலன் அப்படின்ற மாதிரியான விஷயமாக. ஸோ இதெல்லாம் இந்த புதன்கிழமைகள் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா இந்த கீரை சாதம், புதினா சாதம், கொத்தமல்லி சாதம், இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் கொடுக்குறது அப்படின்றது நல்லா இருக்கும். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த செவ்வாய்க்கிழமையிலேயே பசுமாட்டுக்கு கொடுக்கணும்னா செவ்வாழைப்பழம் கொடுக்கலாம். அது ரொம்ப ரொம்ப நல்ல ஒரு பலன் தரக்கூடியதாக இருக்கும். புதன்கிழமையில் வந்து பார்த்திங்கன்னா பச்சை வாழைப்பழம் கொடுக்கலாம் பசுமாட்டுக்கு கொடுக்குறாங்கன்னா. மனிதர்களுக்கு கொடுக்கும்பொழுது பார்த்திங்கன்னா இந்த மாதிரியான கீரை சாதங்கள் ஏதாவது கொடுக்குறது அப்படிங்கிறது நல்ல ஒரு பலன் தரக்கூடியதாக இருக்கும். ஃபர்ஸ்ட் கிளாஸாக ஒர்க் ஆகும். திங்கக்கிழமை தயிர் சாதம் கொடுக்கணும், புதன்கிழமை கீரை சாதம் கொடுக்கணுன்றதுக்கு என்ன ஏதாவது காரணம், கிரக ரீதியான காரியங்கள் இருக்கா? ஆமாம், கிரக ரீதியாக தான். ஸோ அப்போ புதன்கிழமை அந்த கீரை சாதம் அப்படின்ற மாதிரியான விஷயமாக நம்ம வந்து புதனுக்கு உண்டான பிரீதி அப்படின்ற மாதிரியான விஷயங்கள். நவகிரக பிரீதி டெய்லி ஏதாவது தானம் பண்ணோன்னா நம்மகிட்டேருந்து லாஸ் ஆகணும்னு நினைக்கக்கூடியது லாஸ் ஆகாமல் போகும் அப்படின்ற மாதிரி. ரொம்ப மோசமான சுச்சுவேஷனில் யாராவது ஹாஸ்பிட்டல் இருக்காங்கன்னா அந்த டைமில் எதையாவது கொஞ்சம் நம்ம வந்து மெடிசன்ஸோ வேறு ஏதாவதோ அல்லது வந்து மருத்துவ செலவுக்கு ரொம்ப முடியாத இருக்கக்கூடிய அந்த கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் ஏதாவது வாசலில் உட்காந்துட்டு முடியாமல் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறவங்க அவங்களுக்கு கொண்டு போய் நம்ம உதவி பண்ணிட்டு வரும்போது இங்கே நமக்கு கொஞ்சம் ஒரு ரைஸ் ஆகும். ஒரு இடத்துல நம்ம அந்த மாதிரி பண்ணும்போது ஒரு இடத்துல நமக்கு ரைஸ் ஆகும். ஸோ அது மாதிரி அப்போ புதன்கிழமை இந்த மாதிரியான விஷயம், வியாபாரம் அப்படின்ற மாதிரியான விஷயம் வந்து நல்லா வரக்கூடியதாக இருக்கும். மார்க்கெட்டிங் துறையில் இருப்பவர்களுக்கெல்லாம் நல்ல ஒரு பலன் கிடைக்கக்கூடியதாக இருக்கும்.
பொதுவாக பணவரத்து அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயம் எல்லாம் வரும். ஞானம் அப்படின்ற மாதிரியான விஷயம் வந்து அதிகமாக வளரும் அப்படின்ற மாதிரியான விஷயம் சொல்லுவேன். வியாழக்கிழமை, இந்த வியாழக்கிழமையில் நான் 2 விஷயங்கள் சொல்கிறேன். தானம் அப்படின்றது ஒரு விஷயம். இந்த தானம் அப்படின்ற ஒரு விஷயத்தை பொறுத்த வரைக்கும் எலுமிச்சம்பழ சாதம் கொடுக்கறது வந்து வியாழக்கிழமையில் ரொம்ப நல்ல ஒரு பலன் தரக்கூடியதாக இருக்கும். பசுமாட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா மஞ்சள் வாழைப்பழம் கொடுக்கறது, சக்கரை பொங்கல் கொடுக்கறதெல்லாம் நல்ல ஒரு பலன் தரக்கூடியதாக இருக்கும். பொதுவாக வியாழக்கிழமை வந்து நம்ம ரொம்ப ரொம்ப முக்கியமாக பண ரீதியான விஷயத்திற்கு யூஸ் பண்ணிக்கலாம். குருவானவர், ஆமாம், சுக்கிரன் கிடையாது, குரு தான். ஸோ நிறைய பேர் வந்து சுக்கிரன் அப்படின்ற மாதிரியான விஷயமாக. அப்போ அந்த குருவானவர் வந்து பணம் அப்படின்ற மாதிரியான விஷயத்தை பல்கி பெருகடிக்க வேண்டும் அப்படின்ற மாதிரி இருந்தால் குருவை சரணடைத்தவர் வேறு வழி கிடையாது. வியாழக்கிழமைகளில் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, ஒன்று வந்து இது வந்து ஃபர்டிலிட்டிக்கும் பண்ணலாம், குழந்தை பிறப்புக்கு அப்படின்னு. கல்யாணம் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் தடையாக இருந்தாலுமே செய்யலாம். அடுத்தது வந்து பார்த்தோம்னா, எனக்கு பணம் பெருக வேண்டும் அப்படின்ற மாதிரியான விஷயமாக செய்வது நல்ல ஒரு பலன் தரக்கூடியதாக இருக்குன்னு வச்சுங்களேன். ஸோ மஞ்சள் இருக்குல்ல, திருமஞ்சனம் பண்ணுறதுக்கு நாராயணர் கோயிலில் போயிட்டு, பெருமாள் கோயிலில் திருமஞ்சனம் பண்ணுறதுக்கு நம்மளால் ஆன மஞ்சள், சுத்தமான மஞ்சளை வாங்கி கொடுக்கறது. இது வந்து ஒரு 12 வாரம் கொடுக்கறது வந்து நல்ல ஒரு பலன் தரக்கூடியதாக. ஒரு 3 வாரமோ அல்லது ஒரு 12 வாரமோ கொஞ்சம் கொஞ்சம் மஞ்சள் கொடுத்துட்டு வந்துடுறது. அது நம்ம போய் கொடுத்து நம்மளே அதை வந்து பிரார்த்தனை பண்ணிட்டு வர்றது வந்து அது பலன் வந்து ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கும். ஒருத்தர் மூலமாக நம்ம கொடுத்து அனுப்புறது அப்படின்ற மாதிரியான விஷயமாக இல்லாமல் இது செய்கிறதெல்லாம் ரொம்ப நல்ல ஒரு பலன் தரக்கூடியதாக இருக்கும். ஒரு 3 வாரமாவது அந்த திருமஞ்சனத்தை நாம் கண்ணால் காண்பது அதிகப்படியான ஒரு பலன் தரக்கூடியதாக இருக்கும். ஸோ இப்போ அந்த மாதிரி திருமஞ்சனமே நம்மளால் செய்விக்க முடிஞ்சதுன்னு வச்சுக்கோங்க. இப்போ நிறைய பேர் ஒரு 1500 அந்த மாதிரியான விஷயமா இருக்கும். அதாவது நம்ம வந்து பணத்தை மட்டும் இதாக நினைக்கிறவங்க, நம்ம கொஞ்சம் நிறைய பெருசாக நமக்கு ஃபண்ட்ஸ் நம்ம இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி நினைக்கிறவங்களாம் அந்த மாதிரியான விஷயமா செய்யலாம். பொதுவாக தானம் அப்படின்ற மாதிரியான விஷயத்துலையுமே வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு வந்து இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் நடக்க ஆரம்பிக்கும்னு வச்சுக்கோங்களேன். இப்போ தந்திர மார்க்கம் அப்படின்னு பார்த்தோம்னா இது இருக்கு இல்லையா, நமக்கு மஞ்சள் இருக்கு இல்லையா, அப்போ மஞ்சளை வந்து கல்யாணம் ஆகாதவர்கள் வந்து மஞ்சளை வந்து தொப்புளில் வச்சுக்கிறது அப்படின்றது வந்து ஒரு ரொம்ப ரொம்ப நல்ல ஒரு பரிகாரமாக இருக்கும். ஆமாம், இங்கே 3 இடத்துல வச்சுக்கணும் அப்படின்னு. மணிப்பூரகம், விஷுத்தி, ஆக்ஞா, 3 இடத்துலையும் மஞ்சள் வைக்கிறது அப்படின்னு. ஸோ இந்த 3 இடத்துல வைக்கிறது அப்படின்றது வந்து ரொம்ப ரொம்ப அதிகப்படியான ஒரு பலன் தரக்கூடியதாக இருக்கும். சில இப்போ ஆண்களுக்கெல்லாம் சில பேருக்கு அது இந்த இங்கெல்லாம் வைக்கணுமா அப்படின்னு நினைக்கிறவங்களெல்லாம் நான் என்ன சொல்கிறதுனா, மஞ்சள் நீங்கள் குளிக்கிற தண்ணியில் கொஞ்சம் போட்டு குளிச்சிருங்க, சும்மா ஒரு கொஞ்சம் ட்ராப் நீங்கள் போட்டு குளிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதெல்லாம் வந்து நமக்கு இந்த விஷயங்கள் எல்லாமே இந்த திருமணம் சார்ந்த விஷயத்திற்கு எல்லாமே நல்ல ஒரு பலன் தரக்கூடியதாக இருக்கும். இந்த எலுமிச்சம்பழ சாதம் அப்படின்ற மாதிரியான விஷயமோ அல்லது சக்கரை பொங்கலோ இந்த மஞ்சள் வாழைப்பழமோ இதெல்லாம் கொடுக்குறது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரியே நமக்கு எதுவும் லாசஸ், இந்த விஷயங்கள் எதுவும் லாசஸ் இல்லாமல் இருக்கிறதுக்குமே நல்ல ஒரு பலன் தரக்கூடியதாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். பெண்கள் வந்து இந்த வியாழக்கிழமையில் இந்த விஷயத்தை செஞ்சாங்கன்னா அவங்களுக்கு நல்ல கணவர்கள் கிடைப்பாங்க. நல்ல வரனா வரணும் அப்படின்னு நினைக்கிறவங்கலாம் இந்த விஷயத்தை செய்யலாம். அது வந்து இந்த சுவாமிக்கு திருமஞ்சனம் செய்கிறதா இருந்தாலும் சரி, முடியாது எனக்கு அது மாதிரியான செய்யறதுக்கு முடியாதுன்னு நினைக்கக்கூடியவர்கள் எலுமிச்சை சாதத்தை வந்து தானமாக கொடுத்தாலுமே நல்ல ஒரு பலன் கிடைக்கக்கூடியதாக இருக்கும். இந்த வெள்ளிக்கிழமையை பொறுத்த வரைக்கும் வெள்ளிக்கிழமையில் நம்ம வந்து புளி சாதம் கொடுக்கலாம். நிறைய பேர் புளி சாதம் அப்படின்னோடனே சனி தான் நினைப்பாங்க. அப்படி கிடையாது. புளிசாதம் வந்து புளிப்பு சுவை அப்படின்ற மாதிரியான விஷயம் சுக்கிரனுக்கு உண்டானது. ஆக்சுவலாக வந்து பார்த்தோம்னா ஒவ்வொரு கிரகத்திற்கும் ஒவ்வொரு சுவைகள் இருக்கின்றன, ஒவ்வொரு லாங்குவேஜே இருக்குது. தெலுங்கு கீர்த்தனைகளை நாம் கேட்டுக்கொண்டு வந்தோம் என்றால் சுக்கிரன் பிரீதி அப்படின்ற மாதிரியான விஷயமா இருக்கும் தெலுங்கில் இருக்கக்கூடிய கீர்த்தனைகள். அதுக்குமே வந்து பர்டிகுலர் இந்தந்த கீர்த்தனைகள் அப்படின்ற மாதிரியான விஷயம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இந்த நவகிரக கீர்த்தனைகளே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். முத்துராம தீட்சிதர் அவர் வந்து கொடுத்த கீர்த்தை இதை வச்சு அவர் வந்து ப்ரூவ் பண்ணியிருக்காரு. ஸோ அது மாதிரியான அந்த நாத பிரம்மம் என்று சொல்லக்கூடிய அதுக்கு இருக்கக்கூடிய பவர் அப்படின்றது மிகப்பெரிய ஒரு பவர். கலைகளிலே தேர்ச்சி பெற வேண்டும் என்றால் வெள்ளிக்கிழமையை தேர்ந்தெடுக்கிறது நல்ல ஒரு பலன் தரக்கூடியதாக இருக்கும். அதே மாதிரி வந்து பார்த்தோம்னா நமக்கு வந்து இந்த பணத்தினால எனக்கு நிறைய கம்ஃபர்ட், நிறைய பணம் இருக்குது, எனக்கு நிம்மதி இல்லை, எனக்கு கம்ஃபர்ட்டாகவே இல்லை, நான் ரொம்ப ஒரு டிஸ்கம்ஃபர்ட், ஒரு இடம் கூட எனக்கு சரியான ஒரு இடம் அமைய மாட்டேங்குது அப்படின்னு நினைக்கிறவங்கெல்லாம் வெள்ளிக்கிழமையில் செய்கிறது மூலமாக அந்த கம்ஃபர்ட்னு சுகாதிபதி, சுகஸ்தானத்துக்குரியவர், எல்லாவித சுகத்தையும் கொடுப்பார். நல்ல பெரிய காரு, நல்ல கம்ஃபர்டபுள் லிவிங், ஜுவல்லரி. நிறைய பேர் வந்து தங்கம் அப்படின்னோடனே குருன்னு நினைப்பாங்க. தங்கம் குரு தான். உண்மையாக சொல்ல போனோம்னா தங்கம் விட இந்த டின்னு சொல்கிறோம்ல, ஈயம் தான் குரு. தங்கத்துக்கும் நம்ம வந்து குருவை எடுத்துக்கிறோம். தங்கத்தை வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து சூரியனுக்கும் எடுத்துப்போம், குருவுக்கும் எடுத்துப்போம். ஆனால் மெயினாக வந்து தங்கத்தை முழுமுதமாக ஃபுல்லாக நம்ம வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும்னா நம்ம வந்து சூரியனுக்கு தான் கொடுக்கணும். குரு அப்படின்ற மாதிரியான விஷயத்திற்கு உண்மையாக அவர் வந்து ஈயத்துக்கு தான் அவர் வந்து ஃபுல்லாக அதிபதி. அதுக்கு அடுத்தது தான் அவர் தங்கம், அப்படி 2வது தான். ஸோ அதுலேயே நம்ம வந்து யாருக்குமே தங்கம் வாங்க வேண்டும் என்று நினைக்கக்கூடியவர்கள் யாருமே பிஸ்கெட்டாக வாங்கி வீட்டில் வச்சுக்க போகிறது கிடையாது. நிறைய பேர் ஜுவல்லரி. அப்போ அந்த ஜுவல்லரி என்ற விஷயத்தை குறிக்கக்கூடியவர் சுக்கிரன். அப்போ ஜுவல்லரியாக வேணும்னா அப்போ சுக்கிரன் கிட்ட தான் போகணும். நல்ல வசதியான வாகனங்கள் வேண்டும் என்றால் சுக்கிரனிடம் தான் போக வேண்டும். வசதியான ஆடை ஆபரணங்கள் வேண்டும் என்றால் சுக்கிரனிடம் தான் போய் கேட்கணும்னு வச்சுக்கோங்களேன். இப்போ தந்திர மார்க்கத்தில் வந்து சுக்கிரனுக்கு ஒரு ஹோமம் பண்ணுமே வஸ்திரமே தேகி சுக்கராய சுவாகான்னு தான் சொல்லுவோம்.
ஸோ அப்போ வஸ்திரம் தேய் சுக்ராய ஸ்வாஹா அப்படின்னு சொல்கிறது வந்து பார்த்தீங்கன்னா வஸ்திரம்னா எனக்கு ட்ரெஸ்ஸு கொடுன்னு அர்த்தம் இல்லை, ஒரு அம்பரல்லா, ஒரு குடை, ஒரு ப்ரொடெக்ஷன் எல்லா விதத்துலேயுமே அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயமாக கொடுக்கக்கூடியதுன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு மனிதர் வாழ்வதற்கு எல்லாவித சுகானுபாவங்களையும் அனுபவித்து வாழ்வதற்கு உண்டானவர் கொடுக்கக்கூடியவர் சுக்கிரன் அப்படின்ற மாதிரியான விஷயமாக சொல்லுவோம். ஸோ அப்போ அதுக்கு தான் நான் வந்து சொல்லியிருந்தேன், குருவானவர் பணத்தை கொடுத்தால் அதை அனுபவிக்க வைக்கவர் சுக்கிரன் அப்படின்ற மாதிரியான விஷயமா. அதை நல்லா அனுபவிக்க, சில பேருக்கு இருந்தால் அனுபவிக்க முடியலை அப்படின்னு நினைப்பாங்க. ஸோ அப்படி அனுபவிக்கணும்னா அதுக்கு வந்து சுக்கிரனை தான் நாட வேண்டும் அப்படின்னு. ஸோ அப்போ சுக்கிரனுக்கு நம்ம வந்து இந்த வெள்ளிக்கிழமை பரிகாரம் அப்படின்ற மாதிரி நம்ம வந்து ஏதாவது கொடுக்கணும் அப்படின்னு பார்த்தா இந்த புளிசாதம் அப்படின்ற மாதிரியான விஷயம் கொடுக்குறது வந்து நல்லா படும். ஸ்வீட்ஸ் ஏதாவது நம்ம வந்து கொடுக்கலாம், சக்கரை பொங்கல் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் ஏதாவது கொடுக்குறதுமே நல்ல ஒரு பலன் தரக்கூடியதாக இருக்கும். ரொம்ப நன்றி, உங்களுடைய அனுபவத்தெல்லாம் நம்ம ரசிகர்களோடு பகிர்ந்து கொண்டது. கண்டிப்பாக, நமஸ்காரம்.